அண்மை செய்தி காங்கிரசிலிருந்து நீக்கப்பட்ட டி செல்வம் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். தாவேகாவில் இணைந்திருக்கிறார் டி செல்வம், விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. காங்கிரசிலிருந்து நீக்கப்பட்ட டி செல்வம் தற்சமயம் தாவேகாவில் விஜய் முன்னிலையில் இணைந்திருக்கிறார். மிக முக்கிய செய்தியாக பார்க்க முடியுது. தொடர்ந்து மிக முக்கியமாக இந்த தேர்தல் கூட்டணி தொடர்பாக தாவேகாவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சியோட இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்பட்டது பார்க்க முடியுது. அப்போது கூட பரவலாக எக்ஸ்தர பக்கத்தில் மிக முக்கியமாக மாநிலராகட்டும் பிரவீன் சக்கரவர்த்தி தொடர்ந்து தாவேகா ஆதரவாகவும் தாவேகா தொடர்பான தகவலை பதிவு செஞ்சு பார்க்கணும். அதேதான் இரண்டாம் கட்ட தலைவர் கூட தாவேகான கூட்டணி வைக்க கோரிக்கை வைத்து பார்க்க முடியுது. ஆனால் இறுதியாக திமுகவுடன் கூட்டணி என்பது உறுதி செய்யப்பட்டது. இருந்த போதிலும் தொடர்ந்து தாவேகாவுடன் சில குறிப்பாக மறைமுகமாக சில நிர்வாகிகள் பேசி வருவது தகவல் வந்த அடிப்படையில அது மிக முக்கியமாக டி செல்வம் மீது நடவடிக்கை எடுப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அறிக்கை வெளியிட்டிருந்தார். ஆனால் அது அறிக்கை வெளிப்பாடு என்பது மிக முக்கியமாக அனைத்து நிர்வாகிகளும், அதாவது தேசிய தலைமை என் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், மாறாக என் மீது நடவடிக்கை எடுக்க மாநில தலைமைக்கு எந்த உரிமையும் இல்லை என தொடர்ந்து தலைமைக்கு தெரிவித்து வந்ததாகும். அதன் அடிப்படையில் தற்சமயம் நான் என்னோட விரத்தியின் அடிப்படையில், அதாவது எனக்கான உரிமை இல்லை, எனக்கு பேச்சுக்கு என்பதை நான் சொல்லக்கூடியதுக்கு சரியான முறையில் காங்கிரஸ் கமிட்டி செவிசாய்க்கவில்லை என்பதை உணர்ந்த அவர் தாவேகாவை தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். மேலும் பல்வேறு காங்கிரஸ் நிர்வாகிகளையும் மிக முக்கியமாக இந்த தாவேகாவை இணைக்கப் போவதாக தெரிவித்ததில் பல முக்கிய நிர்வாகிகளும் தன்னை இணைத்துக் கொண்டதும் இல்லாமல் இரண்டாம் கட்ட நிர்வாகிகளிடமே இவருக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதாக கூட தன்னை கருத்து இன்று பிரத்யேகமாக நமக்கு பேட்டி அளித்திருந்தார். மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுது. அந்த அடிப்படையில் பணியாளர்களுடைய தாவேகா தலைமை அலுவலகத்தில் தாவேகா தலைவர் விஜய் முன்னிலையில தற்சமயம் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். அப்போது அவருடன் தாவேகாவுடைய பொதுச்செயலர் புசி ஆனந்த் மற்றும் ஆதவர்ஜுனா உள்ளிட்ட மிக முக்கிய நிர்வாகிகள் உணர்ந்திருக்கிறார்கள். அடுத்தடுத்து குறிப்பாக இந்த தேர்தலில் போட்டியிட இருப்பதாகவும் தாவேகா போட்டியிட இருப்பதாக கூட ஒரு தகவல் வெளியாகிறது. அந்த அடிப்படையில் சில தொகுதியில் போட்டியிட விருப்பு மனுவும் கொடுத்திருப்பதாகவும் அவருக்கான இடம் குறிப்பாக தாவேகா சார்பாக வழங்கப்படும் கூட தற்சமயம் ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. தற்சமயம் அந்த அவர் விஜயுடன் இதற்கு புகைப்படம் வெளியாக காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத். ரைட்